தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்கள் நேரடியாக பார்த்து தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழகம் முழுவதும் சுமார் 1000 இடங்களிலும் சென்னையில் 100 இடங்களிலும் நேரடி ஒளிபரப்பு செய்ய அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னையில் மெரினா கடற்கரை, வள்ளுவர் கோட்டம், ரிப்பன் மாளிகை, பாண்டி பஜார், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாற்காலிகள் போடப்பட்டு பந்தல் அமைக்கப்பட்டு பெரிய திரையில் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்தது நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதுகுறித்து மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். நம்ம உட்காந்து வீட்டில் டிவி இருக்கு, உட்காந்து பார்க்கலாம், மொபைலை பார்க்கலாம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ஒரு கூட்டுவத்தில் நம்ம பார்த்தா அது ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம தமிழக அரசு இந்த மாதிரி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. நான் பாண்டி பஜார்லேருந்து இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப சிறப்பான திட்டம், நல்ல திட்டம், மக்கள் வரவேற்கிற திட்டம். நல்லதான். ஒவ்வொரு இடங்கள் வச்சுருக்காங்க பொதுமக்கள். ஆனால் ப்ரெஷர் டைம் அது எல்லாம் ஜாப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. அந்த டைமில் பார்க்க முடியாது. ஈவினிங் வந்தனா ஒரு வேளை பார்க்கலாம். ஒரு 6 மணி ஆஃபீஸில் விடும்போது அவங்க பார்க்கலாம்.